செம்பருத்தி பூவு வச்சிருக்கேன் வாசனைக்கு, வாசம் பட்டு மாமனந்தேன் வாராக வாசலுக்கு. பாட்டு படிச்சது போதும், துணியை காய போடு. காய போடுனா ஒட்டு தின்ன ஓரத்துல ஒத்த கால தூக்கி நின்னு முட்டு சந்து மூலையில நிக்கிறாரு நோட்டம் விட்டு. அவர் வந்திருக்காரு பாரு. அவங்க வந்தா என்ன, என் வாய் என் பாட்டு நான் பாடு வேண்டேன். ஆனா காது எங்களுதுமா, சகிச்சு கேட்க வேண்டாமா? நான் ஒண்ணும் உங்களுக்காக பாடல, கேட்கறவங்க கேட்டா போதும். வாயாடி நீ உங்ககிட்ட வாயை கொடுக்க முடியுமா? பாண்டியம்மா கூட பிறந்தவ தானே, எவ்வளவு அடக்க உடக்கமா இருக்கா. டேய் வாடா. எட்டு பட்டி சீமையில எங்க தர போகையில சொல்ல அட நில்லுங்க. அதுக்கு அப்படி போறது? நான் இங்க சூப்பரா பாடிட்டே இருக்கேன், நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னு என்ன அர்த்தம்? சூப்பரா பாருங்களா பாப்பரா பாருங்களான்னு கேக்குறவங்க சொல்லணும். வம்பு சண்டைக்கு போகாதுன்னு சொல்றல. அட நீ கம்மி நிறு. இவருக்கு என்ன தெரியும் பாட்டை பத்தி? ரசனே இல்லாத ஆளு, ஞான சூன்யம். காடு கரடு கல்லு முள்ளு இதான் தெரியும் இவருக்கு. உங்களை போய் ஞான சொல்லுங்கிறாளுங்க. டேய் நான் சொல்றேன், நீ அவன் சொல்றீங்க சொல்றாளுங்க. நான் உங்களுக்கு எத்தனை பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன், அதுல ஏதாவது ஒன்று எடுத்து விடுங்கண்ணே. அப்படிங்கிற ஐயா இன்னும் மேல பாக்குறீங்க, இங்கிருந்து எடுத்து விடுங்கண்ணே. பீடி போட்டுங்க, தம் அடிச்சா தம் கட்டி பாட முடியாது. ஏய் கொழுப்பா? கொழுப்புதான் கொஞ்சம் குறைக்கிறது. ஐயோ கரைக்கு வா, சூரியத்தை எடுத்து தோலை உரிச்சு வலிச்சு எடுத்துறேன். அடியே உனக்கு திருக்கி இந்த வந்துடுண்டி. என்னமோ முதுகு தேய்ச்சி விட்டாப்ல இருந்துச்சு. அடியாத்தி எங்க தேய்க்க விட்டாக? லேசா தொட்டேன், அதுக்கு எனக்கு கிறுக்கு வந்துருச்சுல்ல. எந்த கையால தொட்ட? இந்த கையில தான். இங்க தொட்டியா இங்க தொட்டியா? இங்கதான் தொட்டேன். இங்கதான் தொட்டியா? அம்மாடி ஏண்டி ஊர்ல உனக்குன்னு எம்புட்டு எருமைங்க மேயுது, அங்க எல்லாம் போய் பிராண்டு சொரண்டு யார் வேண்டாங்கிறா? ஏன் மச்சம் மட்டும் மேட்ச் அவனுக்கு? அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்க உனக்கு தெரியாதா? எப்படி கிட்ட போனேன்? எங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல எவ வந்தாலும் சரி அவ செத்தா. இந்த பார், இன்னொரு தடவை உன் காத்த ஒரு பக்கம் பட்டுச்சு, இப்ப கடிச்சேன், அப்ப அப்படியே அறுத்து போடு. படி. டேய் ஊருக்குள்ள 1000 ரூபாய் லைட் அடிக்கிற அண்ணன் வெறும் குச்சி அடிச்சு பத்த வச்சாரு பாத்தியா? எப்படி அண்ணா? ஏண்டா அண்ணா காலை சாம்பல் சுட்டுரும். அண்ணா என்னடா சும்மா கையை நீட்டி மண்ணில் விழுந்துருங்கண்ணா. ஒரு பீடி கூட நிம்மதியா குடிக்க முடியலையா? சரி டேய் வாங்கடா கம்மா பார்க்க போலாம். இவன் தொந்தரவு தாங்க முடியலப்பா. ரொம்ப வாசிக்கிறான். ஏப்பு அண்ணன் பீடி குடிக்கிறிய கேவலமா இல்ல? டேய் நானே ஒரு பாக்கெட்ல இருந்து திருடி எடுத்து குடிக்கிறேன். அது போதும்னு அவர் எடுத்து வீசிட்டாரு, இது போதும் நான் எடுத்து இருக்கேன். உனக்கு என்னடா எச்சி பீடி குடிக்கிறிய அசிங்கம் இல்ல? மேல சட்டை போட்டுக்கியா? இல்ல. டேய் பாரி அம்மனமா தெரிஞ்சுட்டு இருக்கேன், உனக்கு நான் அசிங்கமா போயிட்டேன்னா? ஒவ்வொரு அசிங்கத்துக்கு பின்னாடி ஒரு லட்சியம் இருக்கும்டா. உங்க லட்சியம் என்ன? சாயங்காலத்துக்குள்ள உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போகணும். போடா ஜாஸ்தி பேசுறேன் நாயே. மெயின் கையை விட அல்ல கையை ஜாஸ்தி பேசுறீங்க. தம்பி இந்த காலேஜுக்கு பணம் கட்டுவோன்னு சொன்னையே, கட்டிடு. சரிண்ணே. நீ படிச்சு கலெக்டர் ஆகி உன்னைய வச்சுட்டானா நான் பணக்காரன் ஆகணும். வெள்ளையும் சொல்லியுமே இந்த ஊருக்குள்ள சுத்தணும். என்ன படி. டேய் அண்ணே என்ன புஸ்தகம்? பாட புஸ்தகம் கொண்டாங்க. டேய் என்ன புஸ்தகம்? பாட புஸ்தகம். பாட புஸ்தகம்னா ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணானே பெருசு பெருசா கொட்டை இடத்துல எல்லா பக்கத்துலயும் போட்டுப்புல ஒன்னையும் காணாம. இது இங்கிலீஷ் புஸ்தகம். இங்கிலீஷ்ல ஆனா அவனா கிடையாதா? என்ன ஏமாத்திரியா? ஏ தம்பி, இந்த காலத்து பசங்கள்லாம் பாட புஸ்தக்குள்ளேயே கெட்ட வார்த்தை புஸ்தகத்தை உள்ள வச்சு படிக்கிறாங்கன்னு வெளியில பேசிக்கிறாங்க. நான் என்னத்துக்கு கண்ட? எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது. ஆனா அவனா போட்டிருந்தா கண்டுபிடிச்சு போடுவேன். சரி எடுத்து பாடி. படுறா பார்க்கலாம். பாடி நான் பாட புஸ்தகம் கண்டுபிடிக்கிறேன். The Indian national income defined thus labor and capital of a country acting on its natural resources produce annually a certain net aggregate of commodities. The word net means என்ன படுத்துட்டீங்க? கிறுகிறுன்னு வருதுடா, நீ மனசுக்குள்ளேயே படிச்சுக்கோ. ஐயோ தண்ணி கொண்டு வர மறந்துட்டனே. சரி அண்ணா வர்றதுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்துருவோம்.
என்ன குழம்பு இது? நல்ல எலும்பு. ஒன்னும் ருசி இருக்காது. தின்னுதான் பாப்போம். அடடடடா மொக்க, நீ பொம்பளையா பிறக்க வேண்டிய தவறி பிறந்துட்ட. இப்படி சமையல் பண்ணி போட்டா எந்த மனுஷனுக்காவது பொம்பளை ஞாபகம் வருமா? விடக்கூடாது. எட்டுப்பட்டி, உன்னையும் விடமாட்டேன், இந்த எலும்பையும் விடமாட்டேன். மொக்கையின் சமையல் சாதம், நல்ல எலும்பும் பிரமாதம், இதுவே எனக்கு போதும். அப்பா, பாவம் என்ன கடிக்க போறவர், எலும்பாவது கடிக்கட்டும். இனிமேல் தான் நம்ம வேலையே ஆரம்பம். இந்த உப்பை பூராத்தையும் கொட்டினாதான் குழம்பு ருசியா இருக்கும். ஓகேண்ணே, உன்னை நினைச்சாதே எனக்கு பரிதாபமா இருக்கு. அந்த ஆள் இன்னைக்கு வரும், நீ சந்தோஷமா சோறு போடுவ, அந்த ஆளும் சாப்பிடும், உன் மூஞ்சில காரி துப்பும், கைய வைக்கும், இன்னையோட உன் வேலை காலி. என்ன செய்யறது? நீ போனாதே எனக்கு கல்யாணம் ஆகும். அதுக்கு இந்த உப்பு, இந்த கலக்கல். ஒண்ணு மிச்சம் இருக்கு போல இருக்கே, விடக்கூடாது. ஐ, சத தொங்குது. பா, என்ன உப்பு, மனுஷன் திம்பானே. மொக்க வீதி இப்படி முடியணும் போல இருக்குது. அந்த மனுஷன் திங்க. ஆள் வந்துருச்சு, போய். ரோத்த கொண்டாந்து வச்சுட்டு ஆள் எங்க போனா? பசிக்குது, சீக்கிரம் சோத்த போடுற. என்னடா சுரண்டி தின்ன மாதிரி கறியே காணா? அத நான் தின்னுட்டேன்ல. கொலாயாட்ட இருக்கு, வாயில வச்சு பீப்பி ஊதலாம் போல இருக்கு. அதான் செய். எப்படி நம்ம கை பண்ணா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது மகனே. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி வந்தா கூட இந்த அளவுக்கு ருசியா கிடைக்காது. உன் வீதி முடிய போகுது மொக்க. ஐயோ, உப்பு ஒண்ணுமே வேலை செய்யலையா இந்த ஆளுக்கு? என்னமோ நடந்து போச்சு. மிச்சம் வச்சுக்கோ, நல்லா சாப்பிடு. ஏண்டா எப்படின்னா இதை சாப்பிட்ட? நீ ஏன்டா சமைச்சு கொண்டாந்த? நான் சமைக்கும் போது நல்லா ருசியா இருந்துச்சே, இப்போ வாயிலேயே வைக்க முடியாத மாதிரி இருக்கு. அண்ணே, நம்ம ஊர்க்கார பயலுக சொல்றது சரியா போச்சுனே. இந்த மரத்து மேல முனி நடமாட்டம் இருக்கு, அதான் சாப்பாட்டுல உள்ள ருசி எல்லாம் உறிஞ்சிருதுனே. முனி மரத்து மேல இல்லடா, மரத்துக்கு பின்னால. வாடி, இன்னைக்கு சோத்துல உப்பு போட்ட, நாளைக்கு உப்போட சேர்த்து காரத்தையும் போடு. என்ன மண்டைய மண்டைய ஆட்டுற? இந்த சிங்கராச கண்ணி வச்சு பிடிக்கலான்னு பாத்தியா? நடக்காதே, போவிட்ட பக்கம். நாளைக்கு எந்த இடத்துல சாப்பாடு வைப்ப? கிணத்துக்குள்ள. ஐயா, நம்ம பண்றாச்சு மலாடி மலை குளத்துல வந்துச்சு. நம்ம தம்பி பெரிய விஞ்ஞானியா இருப்பான் போல இருக்கு. வயிற்றுல இருக்கிற தண்ணி எடுக்கிறதுக்கு வைத்தியத்தை எங்க வச்சிருக்கானு பாரு. வில்லங்கமான வைத்தியம் கூடாது. 1000 பேர் இருந்தாலும் தம்பி பறிச்ச பையன், அவன் பண்ண கரெக்டா தான் இருக்கேன். அவளுக்கு உசுர கொடுக்கறன்ட்டு இவன் உயிரை விட்டுருவான் போல் இருக்கே. பெரிய பெரிய புஸ்தமா தான் படிச்சுட்டு இருந்தான், இப்ப பெரிய இடமாவே பிடிச்சிட்டான். எப்படியோ பொன்ராசு நம்மளுக்கு சம்பந்தியானா சரி.